ஹலோ மக்களையுமே 26ஆம் தேதியோட சாயங்கால ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி இருவ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும். இதில் ககன் இப்போ வெளியே வந்துருவாரு. அதுக்கடுத்து அவர் பூமியோட காதலை புரிஞ்சுக்க போறாரா, இல்லை பழைய மாதிரி பூமியை வெறுத்து ஒதுக்க போறாரா, இந்த டிடெக்டிவ் யாரை செட் பண்ணா, எதுக்காக செட் பண்ணாங்க, இதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் செரி உயிர் பிழைப்பாரா இல்லையா, எஸ்ஐ எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே நட்சத்திரா கெக்கப்புக்கேன்னு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நட்சத்திரா செரியோட ஃபோட்டோவை வச்சு ஹாலில் செரியோட ஃபோட்டோவை வச்சு அதுக்கு மாலை எல்லாம் போட்டு கெக்கப்புக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே நட்சத்திரா இப்படி சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. உடனே பின்னாடி அபூர்வாவும் மருதான் நிலையை நிற்கிறாங்க. உடனே அபூர்வாவை பார்க்குறாங்க இவங்க நட்சத்திராவை. இவ எதுக்கு இப்போ லூஸ் மாதிரி இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா, இவளுக்கு என்னதான் ஆச்சு, இவ எதுக்கு இப்போ இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே மருதானியில என்னம்மா பொண்ணு அந்த செரிய கொன்ன இதுல பைத்தியம் ஆயிட்டாளா, இவ இப்படி பைத்தியமாடி இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா, செரிய கொன்னனால இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சொல்றாங்க, நீ சித்தி உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, யாராவது கேட்டா என்னத்துக்கு ஆகுறது, இப்படிதான் பேசுறதா, ஐயா அப்படியே இப்படிதான் மீரா முன்னாடி உண்மையை போட்டு உடைச்சா, இப்படியே உளறி வைக்காத எல்லாரும் முன்னாடியும், சரியா என் பொண்ணுதான் கொன்னான்னு சொல்லிட்டு நீயே போதும் அப்படியே போஸ்டர் அடிச்சு ஒட்டுவ போலியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி வராங்க. முன்னாடி நட்சத்திரம் எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்கான்னு பாக்குறாங்க. அபூர்வ பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க, மருதானிலேயே ஷாக் ஆயிடுறாங்க. அபூர்வம் இவங்க செரியோட போட்டோவை வச்சு அதுக்கு மாலை போட்டுட்டு அதை பார்த்துதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே அப்புறம் ஏய் நட்சத்திரம் உனக்கு என்ன பைத்தியங்கிட்ட முடிச்சிருச்சா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ மம்மி இந்த பாருங்களேன், சரியா செத்ததுக்கு அப்புறம் கூட காமெடியா தான் இருக்கான்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. உடனே மருதானில ஏய் என்னம்மா அபூர்வா, ஏதோ நான் ஊர் ஃபுல்லா தண்டோரை போட்டு அடிக்க போறேன், போஸ்ட் அடிச்சு ஒட்ட போறேன்னு சொல்றேன், உன் பொண்ணே வீட்டுல பெரிய போட்டோவை போட்டு மாலையை போட்டு இவ ஒருத்தியே போதும் போலயே, இவ ஒருத்தியோ உண்மையெல்லாம் போட்டு உடச்சிருவா போலயே அந்த சரியா இவதான் கொன்னதுன்னு சொல்லிட்டு, இதுக்கு நான் தேவையில்ல போலியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இந்த ரெண்டு பைத்தியங்கிட்டே நீ மாட்டி விட்டுட்டு இந்த கடவுளே அப்படின்னு சொல்லி அப்புறம் கத்துறாங்க. இந்த பக்கம் அபூர்வா மருதானியில தான் பைத்தியம் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறேன், நான் நட்சத்திரம் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. உடனே நட்சத்திரம் திட்டுறாங்க அபூர்வா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, நடு வீட்டுல இப்போ போய் இப்படி மாலையை போட்டிருக்கே, யாராவது பார்த்தா என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க நட்சத்திரம் சொல்றாங்க, ஐயோ மம்மி அவன் தான் செத்து போயிட்டான்ல, அது எப்படினாலும் நம்ம குடும்பத்துக்கு சொல்லி தானே ஆகணும். இப்போ மீராத்த வரும்போது சரி என் கனவுல நைட்டு சொன்னா நான் செத்து போயிட்டேன், நான் எனக்கு உன் கூட வாழ பிடிக்கல, அதனால நான் செத்து போறேன், அதனால என் உயிரை விட போறேன், அதனால நான் செத்துறேன்னு சொல்லிடுறேன், அத்தையும் நம்பிடுவாங்க, அதுக்கடுத்து இந்த போட்டோ வச்சுக்கலாம், இங்கேயே நம்ம மாலை மருதெல்லாம் பண்ணி தானே ஆகணும், அதனால அதுக்காக இப்பவே நான் முன்னாடியே ஒரு பிராக்டிஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே அபூர்வா பைத்தியம் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காது நட்சத்திரா, உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, தேவையில்லாம முதல்ல அந்த போட்டோல அந்த மாலையை கலட்டு, முதல்ல யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி கலட்டுன்னு சொல்லி அந்த மாலையை கலட்டு போட்டோல இருந்து அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஐயோ இருக்கட்டும் மம்மி, நம்ம இப்படியே இது மாதிரி வேற ஏதாவது பிளான் பண்ணி சொல்லலாம், வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம், அந்ததான் சரிதான் செத்து போயிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே சரச்சந்திரா மாடிப்பிடிக்கிட்டுல இருந்து இறங்கி வராரு. அப்புறம் இங்க பயந்துட்டாங்க, ஏய் அந்த மாலை எடுடி அப்படின்னு சொல்லி நட்சத்திரம் பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. உடனே இவங்களே ஓடி போய் அந்த மாலையை எடுத்து கையில வச்சுக்கிறாங்க. வச்சோடனே சரச்சந்திரன் கீழே வராரு. வந்தோடனே அப்புறா கிட்ட கேட்கறாங்க, செரிய பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல மாமா எனக்கு அதுவும் தெரியல, அவன் ஏதாவது கால் பண்ணானா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல தெரியல மாமா, அவன் கால்லாம் எதுவும் பண்ணல அப்படின்றாங்க. உடனே கையில என்ன மாலை, எதுக்கு மாலையை வச்சிருக்க அப்படின்றாங்க. அதுவா மாலை போய் அப்படின்னு சொல்லி உளறிட்டு இருக்கிறாங்க பூர்வா. இல்ல நம்ம அக்கா போட்டோ இருக்குல்ல மாமா, அதுக்குதான் மாலை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த நட்சத்திரா பாருங்க, வாழைதான் வளர்ந்துருக்கால வரைய மூளையே வளரல, இங்க பாருங்க சின்ன மாலையை போய் வாங்கிட்டு வந்திருக்கா, அக்கா போட்டோ எவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போய் இந்த சின்ன மாலையை போய் வாங்கிட்டு வந்திருக்கா. அப்புறம் பார்த்தா இவங்க செரி போட்டோ காட்டுறாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க செரி போட்டோ போய் நட்சத்திரா காட்டுறாங்க. உடனே அப்புறம் அவங்க கையை பிடிச்சி எடுத்து, அதான் ஹால்ல அக்காவோட சின்ன போட்டோ ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு இந்த மாலை கரெக்டா இருக்குல்ல, அதான் பேபி சொல்றா மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க போய் பாருங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சிஐ வராரு, போலீஸ்காரர் வராரு. உடனே அவர் வந்தோடனே அவர் வீட்டுக்குள்ள வந்தோடனே அவர் செரிய எங்க போயிருக்காரு அவர் கண்டுபிடிக்கிறதுக்காக வராரு. வந்த பின்ன பார்த்தா அவர் உள்ள வராரு. உடனே வந்தோடனே இவங்க அபூர்வாக்கு அள்ளு விடுது, ஐயோ போலீஸ்காரங்களாம் வந்திருக்காங்களே, இவ வேற லூஸ் மாதிரி ஏதோ உண்மையை போட்டு வளர்ன்னு பயந்துட்டு இருக்காங்க. உடனே நட்சத்திரமும் கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க. உடனே சரச்சந்திரா பேசிட்டு இருக்காங்க, இங்க பாருங்க செரியோட போட்டோ எல்லாமே நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், அந்த செரியை பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அந்த போலீஸ்காரர் சொல்றாரு,
இல்ல சார், எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு சின்ன அப்டேட் கூட கிடைக்கல. ஒரு சின்ன குட்டி அப்டேட் கிடைச்சா கூட நான் உங்களுக்கு உடனே முதல்ல சொல்றேன். நான் வைசாக்ல இருக்கிற போலீஸ் கிட்டயும் நான் போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்களும் அந்த செடியை பத்தி ஏதாவது ஒரு சின்ன ஆதாரம் கிடைச்சா கூட நம்ம கிட்ட வந்து காட்டுவாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீரா வந்து கண்ணை கசிக்கிட்டு வராங்க. ஐயோ சார், என் பையனை பத்தி, என் பையன் வந்து எங்க இருக்கட்டும், நல்லா இருக்கான்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, அது மட்டும் போதும். என் பையன் உயிரோட இருக்கான்னு மட்டும் அந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க, அது மட்டும் போதும். எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீரா அழுதுட்டு இருக்கிறாங்க. உடனே நட்சத்திரா லூஸ் மாதிரி பைத்திய மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ஆமா அத்தை, நீங்க இப்பவே நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன சொல்றா அப்படின்னு நினைச்சு எல்லாரும் வியந்து பார்த்துட்டு இருக்காங்க, ஷாக்காயி. சரிக்கு இப்பவே ஏதாவது ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா நீங்க உங்க மனசை தேத்திப்பீங்கல்ல, அப்புறம் வந்து இப்ப நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்க மனசு ரொம்ப கஷ்டப்படல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. உடனே அப்புறம் வந்து அதை மேட்ச் ஒர்க் பண்றதுக்காக உடனே சரச்சந்திராக்கு வந்து கோவம் வருது. இவங்க அப்புறம் வந்துட்டு கண்ணை காட்டுறாங்க. பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டிட்டு இருக்கிறாங்க. இங்க சரச்சந்திரா வந்துட்டு ஆளுதான் வளர்ந்துருக்கே பெரிய மூளைக வளரல, எந்த நேரத்துல எப்படி பேசணும்னு தெரியாத நட்சத்திரா, இப்படிதான் பேசுவியா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, என்ன பேசுறோம் யார்கிட்ட பேசுறோம்னு தெரிஞ்சதா பேசுவியா அப்படின்னு சொல்லி நட்சத்திரா பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த சிஐ வந்துட்டேமா நட்சத்திரம் இங்க வாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அப்புறம் வந்து அவங்கள நட்சத்திரம் காப்பாத்துறதுக்காண்டி, சார் அவளே சின்ன பொண்ணு, அவகிட்ட எதுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே ஐயோ மேடம், இவங்க தானே அவங்க செரியோட ஹனிமூன் போயிருக்காங்க, அப்ப இவங்க கிட்ட தானே கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க முடியும், வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. சோஃபால வந்து உட்காராங்க. சரி, ஹனிமூன்ல நீங்க எங்க தங்கி இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது நாங்க அந்த ஒரு பேலஸ்ல தங்கியிருந்தோம், அந்த மாதிரி ஹோட்டல் பேர் எல்லாத்தையும் சொல்றாங்க. சரி, அங்க போய் நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சா, என்ன வந்துச்சு, என்ன நடந்துச்சு, என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நட்சத்திரம் வந்து அங்க இருந்த கதை மட்டும் இல்லாம செரியோட எப்படி கல்யாணம் ஆச்சுங்கிற கதை மட்டும் எல்லாத்தையும் போட்டு டப்பு டிப்புன்னு உடைச்சிடுறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க முதல்ல அந்த பேலஸ்ல தங்கியிருந்தோம், நாங்க எதுவுமே பேசல, எங்கேயுமே வெளியே போகல, எங்கேயும் வெளியே போகவும் இல்ல, நாங்க ஆல்ரெடி எனக்கும் அந்த செடிக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது, செட்டே ஆகாது சார், எனக்கு அந்த செடியை சுத்தமா பிடிக்காது, செடிக்கும் என்னை சுத்தமா பிடிக்காது. செடிக்கு வந்து வீட்டுல வந்து பூமியோட தான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, லாஸ்ட் மினிட்ல எனக்கு தாலி கட்டிட்டான், எனக்கு அவனை கண்டாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லி இவங்க உண்மையெல்லாம் போட்டு அப்படி பண்ணி உடச்சிடறாங்க. உடனே அந்த சிஐ வந்து டைரக்டா கேட்கிறாரு, அப்போ நீங்களே அவர் கூட ஹனிமூன் போகணும்னு போயிட்டு நீங்களே அவரை கொலை பண்ணிட்டு இங்க வந்து இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவரை காணும்னு கேஸ் கொடுக்குறீங்களா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே கண்டுபிடிச்சோடனே இவங்களுக்கு மூஞ்சியெல்லாம் வேர்க்குது. உடனே அபூர்வாக்கு மூஞ்சியெல்லாம் வேர்க்குது. சரச்சந்திரா, ஹலோ என்ன சார், என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சு பேசுறீங்களா, யார்கிட்ட பேசுறீங்க, என் பொண்ணு ஒண்ணு அந்த மாதிரியெல்லாம் இல்ல, அவருக்கு பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிருக்கா, அதுக்காக கொலையெல்லாம் பண்ற அளவுக்கு அவ்வளவு மோசமானவ இல்லைன்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல நட்சத்திராக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சார், எல்லா கோணத்துல இருந்து யோசிக்கணும், என்னோடது போலீஸ் மூலம், நான் அப்படிதான் சார் கேட்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி மட்டும் அவ வேணும்னே அவன் கிட்ட அவனை கொண்டிருந்தா, நட்சத்திரா வந்து அவனை கூட ஆசை காட்டி ஆசை வார்த்தை பேசி அவளை கொண்டிருந்தான்னு மட்டும் தெரிஞ்சது, எனக்கு பொண்ணே தேவையில்லைன்னு நான் நட்சத்திராவை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நட்சத்திராவுக்கு வந்து பதறுது. சரி சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இந்த குட்டி டீட்டெயில் கிடைச்சாலும் நான் உங்ககிட்ட உடனே வந்து அப்டேட் பண்றேன், நீங்களும் டச்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே இங்க பார்த்தா இவங்க பூமியும் கிருஷ்ண பிரசாத்தும் சேர்ந்து ககனை கூப்பிடுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ககனோட நிலைமையை பார்த்து பூமி எங்க அழுகுறாங்க. அதாவது அவரால் நடக்கவே முடியல. 2 கான்ஸ்டபிள் வந்து அப்படி கைத்தாங்களா தூக்கிட்டு வராங்க, ககனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ககனோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு, அவரால் நடக்கவே முடியல. உடனே அதுக்கடுத்து இவர் வந்து பூமி வந்து முதல்ல போய் பிடிக்க வராங்க. உடனே அவங்கள வந்து விளக்குறாங்க. கான்ஸ்டபிள், நீங்க என்னை கார் வரைக்கும் உங்களால கொண்டு வந்து விட முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. கண்டிப்பா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வராங்க. கிருஷ்ண பிரசாத் வந்து அவர் பிடிக்க வராரு. உடனே விளக்குறாரு, கையெடுக்கிறாரு. ககன் வந்து கிருஷ்ண பிரசாத் பிடிக்க வந்தோன்னே கையை தள்ளி விட்டுட்டு இவரை போலீஸ் அந்த 2 கான்ஸ்டபிளை என்ன கார் வரை கூட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் அந்த 2 கான்ஸ்டபிளும் வெளியே கூட்டிட்டு வராங்க. வாசல் வேற வராங்க. வந்த உடனே விட்டுடுறாங்க. உடனே சார், இதுக்கு மேல நான் கூட்டிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து கைத்தாங்கள ககனை வந்து கூட்டிட்டு போயிட்டு அவர் வந்து ககன் வந்து பூமியோட கையும் பிடிக்கல. அவர் வந்து இப்பவுமே பூமியை வெறுக்கிறாரு. அவருக்கு இன்னும் உண்மை தெரியாது, யார் காப்பாத்தினாங்க, எப்படி காப்பாத்தினாங்க, எந்த உண்மையும் தெரியாது. இப்ப தானே போலீஸ்ல இருந்து வெளியே வர்றாரு. உடனே பூமி வந்து மதிக்காம அவரா இறங்க ட்ரை பண்றாரு. அந்த கான்ஸ்டபிள் வந்து படிக்கட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. உடனே இறங்க ட்ரை பண்றாரு, ஒத்தடியும் கீழே விழுந்துடுறாரு, படிக்கட்டுல அப்படியே விழுந்துடுறாரு. உடனே அதுக்கடுத்து மாமா இப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. பூமி இப்படி ஆயிடுச்சு, உங்களை இப்படி போட்டு அடிச்சிருக்கானே மாமா, நீங்க இப்பவாது நீங்க மாமாவோட அன்பை புரிஞ்சுக்கோங்க, கேபி மாமாவோட அன்பை புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்காக டிடெக்டிவ் வச்சது அவங்கதான், உங்களுக்கும் அந்த எஸ்ஐ சூர்யாவுக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அந்த எஸ்ஐ சூர்யா எப்ப வேணா உங்களை என்ன வேணா பண்ணலாம், உங்க உயிரை காப்பாற்றணும், அந்த எஸ்ஐ சூர்யா கிட்ட இருந்து நீங்க உங்க ஏதாவது பிரச்சனை இல்லாம மாட்டி விடுவான், அதை வந்து முன்கூட்டியே அவங்க யோசிச்சு உங்களுக்காக டிடெக்டிவ் செட் பண்ணியிருக்காங்க கேபி மாமா, இப்பவாது நீங்க அவங்களோட அன்பை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி
கேபி தான் டிடெக்டிவ் செட் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி வந்து இவங்க பூமி வந்து ககன் கிட்ட சொல்றாங்க. உடனே ககன் வந்து உடனே எது இந்த ஒரு விஷயத்துக்காக அவ்வளவு பெரிய தப்பு பண்ணவங்கள நான் என்ன மன்னிக்க சொல்றியா நீனு அப்படின்னு சொல்றாரு. சின்ன வயசுல கட்டின பொண்டாட்டிய சின்ன பையனுக்கு எப்பவுமே பையங்களுக்கு வந்து அவங்க அப்பா தான் ஹீரோ. நானும் என்ன ஹீரோவா தான் வச்சிருந்தேன் என் அப்பாவை. ஆனா எப்ப அவர் என்ன உதறிட்டு இன்னொரு கல்யாணம் பணத்துக்காக இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு எங்களை நடுத்தெருல விட்டுட்டு எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்காம சின்ன வயசுல எங்களை விட்டுட்டு போனாரோ அப்பவே என்னோட கணக்குல அவர் செத்து போயிட்டாரு. இப்ப என்ன நான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்ப என் உயிரை காப்பாத்துனா நான் உடனே பேசிடுமா? என்னைய பொறுத்த வரைக்கும் என்னோட அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு. அதனாலதான் நான் பிண்ட பிரதானம் கூட முதல்ல அன்னைக்கு பண்ண மாட்டேன்னு சொன்னேன் உன்கிட்ட. அதுக்கடுத்து நான் எதுக்காக பண்ணேன்னு தெரியுமா? எனக்கு இவர் உயிரோட இருக்காருங்கிற சந்தேகம் இருந்துச்சு. அதுக்காக தான் நான் பண்ற மாதிரி நடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரை வெளியே கொண்டு வரதான் நான் அந்த பிண்ட பிரதானம் பண்ணணும்னே நான் நடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூமி வந்து சொல்றாங்க, ஐயோ மாமா, நீங்கன்னா உங்களுக்கு கேபி மாமாக்கு நீங்கன்னா உயிர், உங்களை ரொம்பவே பிடிக்கும், உங்களை எப்பவும் பாதுகாக்கணும், உங்க உயிரை பாதுகாக்கணும் தான், உங்க எல்லாமே உங்க நல்லதுக்காக தான் பண்றாங்க, அதை நீங்களும் கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே சின்ன வயசுல விட்டுட்டு போனது ஹீரோ மாதிரி வச்சிருந்த ஒருத்தரை என்ன நடுத்தரில் விட்டுட்டு போனவரு நீ எப்பவுமே வந்து ஒரு உதவி பண்ணிட்டா அதுதான் உனக்கு பெருசா தெரியுதுல்ல, சின்ன வயசுல நான் பட்ட கஷ்டங்கள்லாம் உனக்கு என்ன தெரியும்னு உடனே ககன் வந்து திரும்பி அந்த சின்ன வயசு விஷயத்தெல்லாம் வந்து பூமி கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே பூமி வந்துட்டு அதெல்லாம் இல்ல மாமா, நீங்க இப்பவாவது கேபி மாமாவோட புரிஞ்சுக்கோங்க, அது எல்லாமே உங்க நல்லதுக்காக தான் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. உடனே ககன் அதெல்லாம் புரிஞ்சுக்கவே இல்லை. உடனே அவர் வந்து இந்த ஹீரோன்னு சொல்லி அவரை வந்து இன்னும் கஷ்டப்படுத்துறாரு. அவர் அதை இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி, அவர் என் கணக்குல எப்போ இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேபி இனிமே திட்டிட்டு இருக்கிறாரு. உடனே அதுக்கடுத்து கேபி வந்து ககன் கிட்ட வந்து பேச வராரு. உடனே அதுக்கடுத்து ககன், நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், நான் இது உன் அப்பாவெல்லாம் பேச வரல, இப்போ நான் சொல்ல போற விஷயம் வந்து நீ என்னை நம்பினாலும் சரி இல்லை நம்பாம போனாலும் சரி, பூமி வந்து ஏதோ நான் உனக்கு நல்லது பண்ணேன், அவ பண்ணது நல்லதை எம்எல்ஏ வந்து நான் பண்ணேன்னு சொல்றான். ஆனா நான் ஒன்னும் உனக்காக அந்த டிடெக்டிவ் எல்லாம் செட் பண்ணல. உனக்கும் அந்த சூர்யாவுக்கும் எப்போ பிரச்சனை ஆரம்பிச்சதோ அப்பவே அவ அந்த டிடெக்டிவ் உனக்காக செட் பண்ணான். அந்த சூர்யாவால உனக்கு எப்பவும் எப்பயாவது கண்டிப்பா பிரச்சனை வரும், அவன் கண்டிப்பா உன்னை பழிக்கு பழி வாங்குவேன்னு சொல்லி அவகிட்டயே அவன் சவால் விட்டுருக்கான். அதனாலதான் உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் அவ வந்துட்டு அந்த டிடெக்டிவ் செட் பண்ணான். ஆனா இப்பவாது நீ புரிஞ்சுக்கோ அவளோட காதலை, இப்பமாவது அவன் உன் மேல எவ்வளவு வந்து உயிரா இருக்கான்னு தெரிஞ்சுக்கோ, இப்பவாது அவளோட அன்பை புரிஞ்சுக்கோ. நீ என்னைய புரிஞ்சுக்கணும்னு நான் கேட்கல ககன், இப்ப கூட நான் சொல்றது நீ நம்பாம கூட போகலாம், நான் சொல்றது பொய்ன்னு கூட நினைக்கலாம். ஆனா அவதான் வந்து அந்த டிடெக்டிவ் செட் பண்ணி இப்போ அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து அவங்க அங்க டிஐஜி கிட்ட போட்டு காட்டினாலதான் இப்ப அந்த எஸ்ஐ சூர்யாவோட வேலை போய் அவர் சஸ்பென்ஷன் ஆகி அவர் வேலை போயிட்டு இப்பவும் அவ உயிரை காப்பாத்திருக்கா. அதனால நீ என்ன மன்னிக்கல, அது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா பூமி மாதிரி ஒரு பொண்ணை உன் வாழ்க்கையில நீ இழந்துடக்கூடாது. அவ எப்பவுமே உன் நல்லதுக்காக தான் பண்ணுவா, எது பண்ணாலும் அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இந்த மாதிரி இப்பதான் வந்து ககன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரு கேபி சொல்றத இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே தகச்சு போய் நிக்கிறாரு. இப்ப பூமியை வந்து நம்பலாமா, இவர் சொல்ற மாதிரி பூமி தான் இப்ப நம்ம உயிரை காப்பாத்தினாலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மனசுக்குள்ள எல்லாத்தையும் ககன் வந்து நினைச்சு பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தா இங்க செரி வந்து செத்து போகல, அவர் செத்து போனா இங்க கதையே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு செகண்ட் ஹீரோ தான். அதனால அவர் வந்து அங்க அந்த ஃபால்ஸ்ல இருந்து கீழே விழுந்தனால மயக்கம் தான் இருப்பாரு, ஒரு அடி ஒரு கீரல் எதுவுமே இருக்கிறாது, அப்படியே டைரக்டா வந்து கீழே விழுந்திருப்பாரு, தண்ணிக்குள்ள கிடப்பாரு. இவங்க மீன் பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க, அங்க வேலையாட்கள்லாம் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக அந்த ஆத்தோரமா வந்துட்டு இருப்பாரு. இவர் பார்த்தா அதே ஒரு ஆத்தோரத்துல இவர் கிடப்பாரு. உடனே இதே அங்க யாரோ செத்து கிடக்குறாங்கடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பெரியவர் வந்து வருவாங்க. வந்து கிட்ட வந்து பாப்பாங்க, ஐயோ இது எந்த பையனே தெரியலையே, எந்த ஊருன்னே தெரியலையே, இவன் இங்க கிடக்குறான், யார் இவங்களை கொலை பண்ணி போட்டது, ஐயோ என்னாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள குசுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து டேய் எதுக்கும் அவனுக்கு மூச்சு இருக்கான்னு ஒரு வாட்டி பாரு, செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுல ஒருத்தர் வந்து செரிக்கு வந்து மூச்சு இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா செரிக்கு மூச்சு இருக்கு. உடனே அவருக்கு இன்னும் மூச்சு இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா அப்ப நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்காண்டி அந்த 2 பெரியவரும் சேர்ந்து இவங்க செரியை தூக்கிட்டு போறாங்க. இங்க வந்து போலீஸ்ல வந்து வைசாக்லயும் இவரோட போட்டோ எல்லா பக்கமும் கொடுத்துருக்கு. இப்ப செரியை யார் பார்த்தாலுமே ஈஸியா வந்து அங்க காணும்னு சொல்லி தேடிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால செரி வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுக்கடுத்து கதைக்களம் எப்படி போக போகுதுங்கிறத நாளைக்கு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். அதுக்கடுத்து ககன் வந்து இப்ப பூமியை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அவரோட காதலை வந்து இனிமேல் பூமி ககனோட காதல் வந்து இனிமேல் பழைய மாதிரி ஒன்னாயிரும். பூமியை வந்து வெறுக்க மாட்டாரு.
அவரோட அன்பு எல்லாத்துக்குமே இனிமேல் அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க போறாங்க. சரி, இப்போ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து அவரும் இப்போ அங்க இருந்து இங்க ஊருக்கு வந்துருவாரு. அப்புறம் பார்த்தா இவங்க பூமியோட காதலை இப்பதான் அவர் உணர ஆரம்பிக்கிறாரு. அதாவது பூமி நமக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு நினைச்சு பார்த்து பூமி இது வரைக்கும் பண்ணது எல்லாமே தன்னோட நல்லதுக்காக தான் சொல்லிட்டு ககன் கண்டிப்பா புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு பூமியை மன்னிக்கவும் செய்யறாரு அவங்க பண்ண தப்புகள் எல்லாத்தையும். இதுக்கடுத்து பூமி ககனோட காதல் பழைய மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. மறக்காம உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.